வெல்கம் டு நாகா ஹெல்த் மீடியா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நாள்பட்ட நெஞ்சு சளி குணமாக்க என்னென்ன வீட்டு வைத்தியங்கள் செய்யலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நாள்பட்ட நெஞ்சு சளி எப்படி உருவாகுது அப்படின்னா, அது ஒரு வைரஸ் தொற்று தாங்க. ஆனால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த சளி தொல்லை, இருமல் அப்படின்றது இருக்கிறது இல்லை. ஆனால் உடம்பு வீக்காக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அடிக்கடி இந்த சளி தொல்லை வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் அவங்களுக்கு அடிக்கடி இருமலும் வரும். தொண்டையில் எப்பவுமே சளி தங்கி இருக்கும். தொண்டை கரகரப்பாகவும் இருக்கும். அதாவது மார்பு முழுக்க அவங்களுக்கு சளி தேங்கி இருக்கும். அதுலேயும் பல ஆண்கள் புகைப்பிடித்தல் பழக்கத்தை எப்பவும் வச்சிருக்கிறதுனால அந்த சளி எப்போதுமே க்யூர் ஆகாமல் இருந்துகிட்டே இருக்கும். சளி தேங்கி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு உடல்நிலை ரொம்ப மோசமாக சளி ரொம்ப கெட்டியாகும் போது அதுவே அவங்க உயிரிழப்புக்கு காரணமாக அமைஞ்சிருது. அப்படிப்பட்ட சளியை நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்றத பற்றி தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முதல்ல நம்ம பார்க்க போகிறது இஞ்சி சாரை தினமும் காலையில் வெறும் வயிற்றுல தேன் கலந்து நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா மார்பில் இருக்கிற சளி கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி மலத்து வழியாக வெளியேறுது. கொதிக்கும் தண்ணீரில் 4-5 இஞ்சி துண்டு போட்டு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அது ஆறுனதுக்கு அப்புறமா அதில் நீங்கள் தேன் கலந்து குடிக்கணும். இது நாள்பட்ட சளியை மட்டும் இல்லாமல் உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் உங்களோட உடல்ல இருக்கக்கூடிய சூட்டை குறைக்கிறதுக்கும், இந்த சர்க்கரை நோயாளிகள் உடல்ல ரத்தத்தை சீராக வைத்துக் கொள்வதற்கும் உடல் எடை குறையிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த தேனும் வெந்நீரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் எடையை குறைக்கக்கூடிய ஆற்றல் இதுக்கு இருக்கு. அதோட உங்களோட நாள்பட்ட மார்பு சளியும் நீங்குது. ஆனால் நீங்கள் இதை குடிக்கிறது எல்லாமே காலையில் வெறும் வயிற்றுல தான் குடிக்கணும். அப்பதான் இதுக்கு எஃபெக்ட் இருக்கும். இந்த இஞ்சி காலையில் வெறும் வயிற்றுல குடிக்கும்போது உங்களோட பசி உணர்வையும் தூண்டிவிடும். நிறைய பேருக்கு பசியே எடுக்காது. ஏன்னா அவங்க சாப்பிட்ற ஜங்க் ஃபுட், அப்புறம் அளவுக்கு அதிகமான சாப்பாடு, இதனால அவங்களுக்கு பசியே எடுக்காது. இதனால அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் காலையில் கரெக்டான டைமுக்கு சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த இஞ்சி சாரை குடிக்கும்போது பசி உணர்வையும் தூண்டுது, அதே நேரம் சளியையும் சரி பண்ணுது. ரெண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடியது அதிமதுரம். இந்த அதிமதுரத்தில் ஆன்டிவைரல், ஆன்டிபாக்டீரியல், அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் போன்றவை நிறைந்துள்ளன. இவை உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதுடன் பல்வேறு வகையான பிரச்சனைகளை தீர்க்கவும் உதவுகிறது. அதிமதுரத்தை காலையிலும் மாலையிலும் எடுத்துக்கொண்டால் சளி விரைவில் குணமாகும். மேலும் பாக்டீரியா, வைரஸ்களை அழித்து தொண்டை வீக்கத்தை குறைக்கிறது. இது மட்டுமல்லாமல் இவை வயிற்றிற்கு நன்மை பயக்கும். அதிமதுர வேரை ஒரு கிளாஸ் தண்ணீரில் முந்தைய நாள் இரவு முழுவதும் ஊற வைத்து பின் காலையில் எழுந்த பின் இந்த தண்ணீரை குடிக்கலாம். இது இருமல் மற்றும் சளியிலிருந்து நிவாரணம் அளிக்கிறது. சளி, இருமலுக்கு சூடாக குடிக்க விரும்பினால் இந்த அதிமதுரத்தை டீயாகவும் எடுத்துக்கொள்ளலாம். கொதிக்கும் தண்ணீரில் நீங்கள் இந்த அதிமதுர வேரை போட்டு நன்கு கொதித்த பின்பு ஆறிய பின் தேன் கலந்து குடிக்கலாம். அதிமதுர வேர் கிடைக்கல அப்படின்னா நீங்க அதிமதுர பொடியும் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையுமே கிடைக்கும். மூணாவதா நம்ம பார்க்கக்கூடியது வெந்தயம். வெந்தயத்துல ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதுலயும் நாள்பட்ட சளியை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலும் இந்த வெந்தயத்திற்கு இருக்கு. ஒரு கப் தண்ணீர்ல 1 ஸ்பூன் வெந்தயத்தை போட்டு நன்கு வெந்தயம் கொதித்த பிறகு அதுக்கப்புறமா அதை வடிகட்டி தேன் கலந்து குடிச்சிங்கன்னா நாள்பட்ட சளி தொல்லை நீங்குகிறது. முக்கியமா இந்த தண்ணீரை நீங்க வெதுவெதுப்பா இருக்கும் போதே குடிக்கணும். அப்பதான் நல்ல ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ஆறுனதுக்கு அப்புறமா குடிக்க கூடாது. நாலாவதா நம்ம பார்க்கக்கூடியது சுக்கு மிளகு. இந்த சுக்கு மிளகு பாத்தீங்கன்னா சளியை நீக்கிறதுக்கு அந்த காலத்துல இருந்தே யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த சுக்கை பொடி செய்து மிளகு பொடியும் அதோட சேர்த்து ரெண்டையும் நீங்க தண்ணீர்ல கொதிக்க வச்சு கூட தேன் கலந்து நம்ம சாப்பிடலாம். இந்த சுக்குக்கு சளியை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் அதிக அளவுல இருக்கு. ஐந்தாவதா பாத்தீங்கன்னா துளசிலையும் அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. இந்த துளசி கூட நாம சரி சமமா சின்ன வெங்காயத்தையும் எடுத்து ரெண்டையும் சாராக்கி கலந்து குடிச்சிட்டு வந்தோம்னா சளியிலிருந்து விடுபட முடியும். துளசியில இருக்கக்கூடிய அந்த உரப்பு தன்மைக்கு மார்பக சளியை கரைக்கக்கூடிய ஆற்றல் அதிகமாகவே இருக்கு. இந்த துளசியை டீயாகவும் போட்டு குடிக்கலாம். ஆறாவதா நம்ம பார்க்கக்கூடியது பூண்டு. 2 பல் பூண்டை எடுத்து அதை வெறும் வயிற்றுல அப்படியே பச்சையா சாப்பிடும் போது உங்களுடைய சளி பிரச்சனையிலிருந்து விடுபடுறதுக்கு வாய்ப்பு அதிகம். அது மட்டும் இல்லாம இதை சாப்பிடுறது மூலமா உடம்புல இருக்கக்கூடிய வாய்வு தொல்லையும் நீங்குகிறது. பூண்டை நீங்க வெறும் வயிற்றுல சாப்பிட வேண்டாம். உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறமா நீங்க சாப்பிடுங்க. ஏன்னா வெறும் வயிற்றுல சாப்பிட்டீங்கன்னா அல்சர் போன்ற ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறமா நீங்க இந்த பூண்டை சாப்பிடுங்க. இந்த பூண்டுல சளியை கரைக்கக்கூடிய ஆற்றல் அதிகம். ஏழாவதா நம்ம பார்க்க போறது மஞ்சள் தான். மஞ்சள்ல அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. நாம் தினசரி பால் குடிக்கும் போது காலை மாலை இருவேளையும் அந்த பால்ல சிறிது மஞ்சத்தூள் போட்டு குடிச்சிட்டு வாங்க. இதுல நேச்சுரலாவே சளியை கரைக்கக்கூடிய ஆற்றல் இந்த மஞ்சளுக்கு இருக்கு. மேலும் நம்மளோட நுரையீரல் மண்டலத்தையே பாதுகாக்கிறது. இதை சாப்பிடும்போது நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கிறது. அதனால சளியை கரைக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் சொல்யூஷனா இந்த மஞ்சள் இருக்கும்.
8வதா நம்ம பார்க்கக்கூடியது நாட்டு வெல்லம். வீட்டில் நம்ம சுவைக்காக உபயோகப்படுத்துகிற இந்த நாட்டு வெல்லத்துக்கு கூட அதிகப்படியான சளியை கரைக்கிற ஆற்றல் இருக்குது. இந்த நாட்டு வெல்லம் கூட சிறிது சீரகம் மற்றும் மிளகு 3ஐயும் சேர்த்து தண்ணீரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு பானமாக நீங்கள் இதை குடிச்சிட்டு வாங்க. உங்களுடைய மார்பு சளி பிரச்சனைக்கு இது ஒரு தீர்வாக இருக்கும். 9வதா நம்ம பார்க்கக்கூடியது எலுமிச்சை பழம். எலுமிச்சை பழம் கூட நீங்கள் தேன் கலந்து குடிச்சிட்டு வரணும். காலையில் வெறும் வயிற்றுல எலுமிச்சை கூட தேன் குடிக்கும்போது உங்களுடைய மார்பு சளி பிரச்சனை தீர்க்கப்படும். அது மட்டும் இல்லாமல் எலுமிச்சை ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி காரணி. இதில் வைட்டமின் சி அதிகப்படியான அளவில் இருக்கு. இதை நீங்க சாப்பிடும்போது உங்க நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிச்சு வைரஸுக்கு எதிராக போராடி உங்க சளியை வரவிடாமல் தடுக்கும். 10வதா நம்ம பார்க்க போறது மிளகுத்தூள். மிளகுத்தூள் நம்ம தனியாவே சாப்பாட்டில் யூஸ் பண்றோம். முட்டையில ஆம்லெட் போடுறீங்கனாலும் இல்ல உங்களுடைய சாப்பாட்டில் மிளகு சாதம் செஞ்சு நீங்க சாப்பிட்டுக்கலாம். காரத்துக்காக பார்த்தீங்கன்னா மிளகுத்தூள் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இந்த மிளகாய் ஆப்பிரிக்க கண்டத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு பொருள் தான். அந்த காலத்துல எல்லாம் மிளகாய் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு 19th செஞ்சுரிக்கு அப்புறமா தான் மிளகாய் யூஸ் பண்றாங்க. மிளகாய்க்கு பதிலாக மிளகு தான் யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த மிளகை ரெகுலரா நீங்க எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு சளி தொந்தரவு எப்போதுமே இருக்காது. சளியை கரைக்கக்கூடிய 10 விதமான உணவுப் பொருட்கள் என்னென்ன அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். இது எல்லாமே நமக்கு வீட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம நாகா ஹெல்த் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.